வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. 2 வாரம்னாவது நம்ம விஜயனை பதவியில உட்காந்து அதுக்குள்ள எதிர்கட்சிக்காரங்களா என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல, இது நல்லாச்சு இல்லைன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்கல்ல. அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறோம். வைக்கலாமா? ரெடியா? என்னன்னா 2 வாரத்திலேயே எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிற இந்த எதிர்கட்சிக்காரங்க 40 வருஷத்துக்கு மேல ஒரு கிராமத்துக்கு தண்ணியும் கொடுக்கல, ரோடும் போடல, பேருக்கு ஒரு பட்டாவை கொடுத்து அந்த பட்டாவும் செல்லல. இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. ஒரு சின்ன குழந்தை நம்ம விஜயண்ணா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குது. என்னன்னா, மாமா எங்களுக்கு தண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மாமா, மாமா எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க மாமான்னு சின்ன குழந்தைங்களும் வயசானவங்களும் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 40 வருஷமா உங்க ஊருக்கு ரோடு இல்லையா, தண்ணி இல்லையா, அவங்க கொடுத்த பட்டாவும் செல்லலையா. 40 வருஷம் 50 வருஷம் ஆட்சி நடத்துற நீங்க இதுவரை ஒரு கிராமத்துக்கு ஒரு தண்ணியும் கொடுக்க முடியல, ரோடும் போட முடியல, ஒரு பட்டாவும் கொடுக்க முடியல. நீங்க 2 வாரத்துல விஜயண்ணா செய்யலன்னு கோர சொல்றீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம திருமாவளவன் அண்ணன் எவ்வளவு நல்லவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? அவருக்கு நம்ம அண்ணன் பதவியிலையும் அதிகாரத்திலையும் சம உரிமை கொடுத்திருக்காரு. ஆனா டிஎம்கேல இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோல, சம உரிமையும் அதிகாரத்துல பங்கும் நாங்க கொடுக்க மாட்டோம், அது அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பதவியிலையும் அதிகாரத்திலும் சம உரிமை கொடுக்கிற உண்மையான தலைவனா, இல்ல அவங்கள வச்சு வேலை வாங்கிட்டு நான் ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, அது பார்க்கலன்னு பொய்யான ஒரு விளம்பரத்தை பண்றவர் உண்மையான தலைவனா? 40 வருஷமா ஒரு ஊருக்கு தண்ணி கொடுக்காத உண்மையான தலைவனா, இல்ல எனக்கு டைம் கொடுங்க என் மக்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ற உண்மையான தலைவனா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கடைசி அந்த குழந்தை பேசினதை நான் போடுறேன். கடைசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். விஜய் அண்ணன் இப்ப எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு கன்ஃபார்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யார் யார் என்ன தப்பு பண்ணிருக்காங்க, நம்ம நாடு என்ன நிலைமையில இருக்குன்னு கண்டுபிடிச்சு விசாரிச்சு எல்லாருக்கும் நல்ல விஷயம் நடக்கும், எல்லார் வாழ்க்கையும் மாறும். அண்ணன் பதவி ஏற்கப்பே சொன்ன ஒரே விஷயம்தான், உள்ள எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு நான் மொத்தத்தையும் வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சு உங்களுக்கு வெள்ள அறிக்கை தரேன்னு சொன்னார்ல. நிச்சயம் கொடுப்பாரு, நம்பிக்கையா இருங்க. பாப்பா உங்க ஊருக்கு தண்ணி வரும், ரோடு வரும். ஓகேவா? தப்பு பண்ணவனுக்கு தண்டனையும் வரும்.